ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான முட்டை தோசை செய்ய போகிறேன். இதற்கு கார சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். முட்டை தோசையை நம்ம கிராமத்து பீஸான்னு சொன்னால் சரியாக இருக்கும்ல. முதல்ல கார சட்னி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? சட்னியை ரெடி பண்ணிவிட்டு பிறகு தோசை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வெங்காயம் ஒரு 2 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக. நான் பல்லாரி வெங்காயம் தான் வச்சுருக்கேன். மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 8 மிளகாய் வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு. அதுமாதிரி தக்காளி ஒரு 3 தக்காளி சீரான இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 பை 1 போட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அப்புறம் சட்னியை தாளிச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்ந்துருச்சு. இப்போது நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடும். வதங்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை தோசைக்கு ரெடி ஆகிட்டோம். முட்டை தோசை ரெடி பண்ண போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தோசைக்கு மாவு இந்த பதத்தில் மாவு வச்சுக்கணும். கொஞ்சம் நைஸாக தான் தோசை ஊற்றுவோம். தோசை மாவு அப்புறம் ஒரு 4 முட்டை நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், அதுவும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம். அப்புறம் இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு தக்காளி தான் பச்சை மிளகாய் இது கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தோசை ஊற்றலாம். பார்க்கலாமா? தோசைக்கல் வச்சாச்சு. கல் காஞ்சிட்டோம். இப்போ தோசை மாவு இதால் 2 கரண்டி மாவு ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பிடி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டு கொஞ்சோண்டு சீரகம், நம்ம முட்டை, இதை சிம்மில் வச்சுக்கலாம்.
இப்போது பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இல்லை கொத்தமல்லி கீரை, இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் முட்டை தோசை கொஞ்சம் குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குக் ஆகிடுச்சி பாருங்க, நல்லா ஓரெல்லாம் செவந்து வந்துடுச்சுல. இந்த டைமில் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட காரம் தேவைப்படும் சில பேருக்கு. அப்போ தேவைப்படுறதுனால கொஞ்சம் இட்லி மிளகா அப்படியே கொஞ்சம் அதில் நீங்கள் தூவி விட்டுட்டிங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணுங்கிறவங்க அதுமாரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை இந்த காரமே போதும்னா ஓகே, ஏன்னா கார சட்னி தொட்டு தானே சாப்பிட போகிறோம். அதனால் இப்போ திருப்பி போடலாம். கொஞ்சோடு இதை ப்ரெஸ் பண்ணி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெங்காயம் நம்ம வதக்காமல் தானே போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் செவந்து வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது அதை நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தோசை எப்படி இருக்குது? முட்டை தோசை ரெடி, கார சட்னியும் ரெடி, பாருங்கள். இதை வச்சுட்டு சாப்பிட்டா நிறைய தோசை சாப்பிட்லாம். வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.